பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுடைய குடும்பத்தையும் இருக்கிற இடங்களிலே ஆசீர்வதித்து கர்த்தர் மேன்மைப்படுத்துவாராக. நீங்கள் ஜெபிக்கும் போது எங்களுக்காகவும் எங்கள் ஊழியங்களுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். ஊழியத்திலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் மேன்மையும் கர்த்தர் தரும்படியாக ஜெபித்து கொள்ளுங்கள். நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக உபாகமம் 11:1 உங்களுக்காக வாசிக்கிறேன். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கைக்கொள்வாயாக என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ ஏன் தேவன் அவருடைய கற்பனை, பிரமாணம், கட்டளை, நியாயம் இதெல்லாம் நமக்கு முன்பாக வைக்கிறார்னா, அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவரை நம்ம ஏதோ ஒரு ஆராதனையில அவரை சந்தோஷப்படுத்திட்டா அவர் நம்மளை ஆசீர்வதிச்சிருவாரு. நான் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் நான் உட்கார்ந்துட்டு வந்துட்டா ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிருவாரு, அப்படி அல்ல. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒரு ஒழுங்கும் கிரமத்தையும் கர்த்தர் நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் எங்க இருக்குன்னா, கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்த வேத புஸ்தகத்துல அந்த காரியம் இருக்குது. அப்போ வேதத்தை வாசித்து நான் கற்பனையின்படி நடக்கணும், நியாயங்களின்படி அவருடைய சட்டங்களின்படி நான் நடக்கணும்னு சொல்லி நீங்க என்னைக்கு விரும்புறீங்களோ கர்த்தர் அவைகளை எல்லாம் உங்களுக்கு உணர்த்தி கர்த்தர் நடத்துவார். ஆம், அவருடைய கட்டளை என்பதும் அவருடைய நியாயம், அவருடைய பிரமாணம், கற்பனை என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த வசனங்களை எதுல வைக்கணும்னு சொல்லி பேசுறார் பாருங்களேன். உபாகமம் 11:19 நீங்கள் என் வார்த்தைகளை உங்க இருதயத்திலும் உங்க ஆத்துமாவிலும் பதித்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்க பதிக்கணுமா? அந்த கற்பனை, கட்டளை, இந்த பிரமாணம், நியாயத்தை கொண்டு எங்க வைக்கணுமா? ஸ்தோத்திரம், இருதயத்தில், ஆத்துமாவில் கொண்டு வச்சிடணுமா? ஏன்னா வேதம் தெளிவா சொல்லுது, இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும். அப்போ நம்ம பேசுற வார்த்தை, பார்வை, சிந்த, ஒவ்வொரு காரியத்திலும் திருவசனத்தினுடைய பிரமாணம், கட்டளை, சட்டம், நியாயங்கள் நம்மளை ஆளுகை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆம், இருதயத்திலே வசனத்தை வைக்க வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார். அடுத்தது பாருங்க, உபாகமம் 11:20 உன் பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடு. உன் வீட்டில் இருக்கும்போது, உட்கார்ந்து இருக்கும்போது, வழியில் நடக்கும் போது, படுத்து கொள்ளும் போது, நீ எழுந்திருக்கும் போது இந்த வசனங்களை குறித்து பேசுங்கன்னு ஆண்டவர் சொல்றார். நீங்க நினைக்கலாம், ஓ இது ஒரு பெரிய மதம் போல இருக்குது, அதை ரொம்ப தீவிரப்படுத்துறாங்க அப்படின்னு. கிடையாது. ஆண்டவர் நமக்கு உபதேசித்து சொன்ன எல்லா காரியங்களும் பார்த்தீங்கன்னா, நாம வாழ, பிறரை நேசிக்க, ஒரு மனிதாபிமானத்தோடு வாழ ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மை நடத்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வீட்டில் உட்கார்ந்து இருக்கும்போது பெற்றோர்கள் பிள்ளைகளோடு கூட வசனத்தை குறித்து பேச வேண்டும். பிள்ளைகள் பெற்றோரோடு கூட வசனத்தை குறித்து பேச வேண்டும். இப்படி குடும்பமாக உட்கார்ந்து வசனத்தை நிதானிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டுமா? உபாகமம் 11:21 எடுத்து வாசித்து பாருங்க. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. வசனத்தை நம்ம கண் பார்வை படுற மாதிரி நம்ம எங்கெங்கெல்லாம் வேத வசனத்தை வீட்டுக்குள்ள வைத்து அலங்கரிக்க முடியுமோ அதெல்லாம் அலங்கரிப்பது மனுஷ விருப்பம் அல்ல, தேவனுடைய கட்டளை. ஏன் தேவன் அவருடைய வார்த்தைகளை இப்படி முக்கியப்படுத்துகிறார்? ரொம்ப பாரமானவைகளை கர்த்தர் தூக்கி நம்ம மேல வைக்கிறாரோ? ஓ, பிரமாணத்தை கைக்கொள், கட்டளைகளை கைக்கொள், நியாயங்களை கைக்கொள், கற்பனைகளை கைக்கொள், ரொம்ப பாரமானவைகளை வைக்கிறாரோ? இல்ல பிரியமானவர்களே, வேதாகம ஸ்தோத்திர வகுப்புகளில் நீங்க பார்க்கும்போது அவர் நம் மீது பாரங்களை ஒன்றையும் சுமத்தவில்லை. நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையானவைகளையே கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். அவர் சர்வ சாதாரணமாக நம்முடைய நடைமுறையில என்ன செய்ய முடியுமோ அதை தான் நமக்கு அவர் போதிக்கிறார். அவர் போதிக்கிற அந்த வசனங்கள் நமக்குள்ளே இருக்கும்போது
அந்த ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட அவர் நடந்து வருகிறதை உங்களால் உணர முடியும். உங்க தொழில் ஸ்தலத்திற்கு அவர் வருவார், உங்க வேலை ஸ்தலத்திற்கு வருவார். உங்க பிள்ளைகள் படிப்பின் நிமித்தமாக தூர தேசத்திற்கு சென்றிருந்தாலும் அங்கே அந்த பிள்ளைகளோடு கூட இருப்பார். கண்டித்து உணர்த்துகிறவராக, ஆசீர்வதிக்கிற தேவனாக அவர் அங்கே இருப்பார். இன்றைக்கு அநேகர், நான் உபவாசிக்க போறேன், நான் என் பிள்ளைக்காக ஜெபிக்க போகிறேன். நல்லது, உபவாசிக்கணும், ஜெபிக்கணும். ஆனா எல்லாவற்றை பார்க்கிலும் அவருடைய வேதத்தை வாசித்து அவருடைய கற்பனைகளை, கட்டளைகளை நிறைவேற்றி பாருங்கள். தேவன் உங்க கூடவே வருவார். எப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பாரான் தெரியுமா? ஒரு 3 விதமான ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உபாகமம் 11:8 சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் பலப்படும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை ஒரு மனுஷன், ஒரு குடும்பம் அதை சரியான விதத்திலே அந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது அந்த குடும்பத்தை தேவன் பலப்படுத்துகிறார். ஆமா, பலவீனமான பகுதியெல்லாம் அகற்றி போட்டு, எந்த இடத்துல வீக்னஸ் இருக்குதோ அதையெல்லாம் அகற்றி போட்டு, எந்த இடத்துல தரித்திரம் இருக்குதோ அந்த தரித்திரங்களை அகற்றி போட்டு அந்த குடும்பத்தை தேவன் பலப்படுத்துகிறாராம். உங்களையும் பலப்படுத்த வேண்டுமானால், உங்களுடைய பலவீனங்கள் உங்களை விட்டு மாற வேண்டுமானால், உங்கள் தரித்திரம் உங்களை விட்டு மாற வேண்டுமானால் ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள். பாருங்கள், உபாகமம் 11:14 சொல்லுகிறது, எதெல்லாம் கர்த்தர் நமக்கு தந்து நம்மளை பலப்படுத்துகிறார். உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்திலே முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணுவேன். பார்த்தீங்களா? ஆண்டவர் நம்ம பலப்படுவதற்கு என்ன தேவையோ அதை கொடுத்து கர்த்தர் நம்மளை பலப்படுத்திக்கிட்டே இருப்பாராம். நம்ம நினைக்கிறோம், ஓ பணம் வேணுமே, ஓ படிப்பு வேணுமே, ஓ சுக வேணுமே, பலன் வேணுமே, என்ன செய்யட்டும், இப்படி யோசித்தீங்கன்னா நமக்கு பைத்தியம் பிடிச்சிரும். ஒரே காரியம்தான், தேவனை பிரியப்படுத்துங்க. தானியம் கிடைக்கும், திராட்சரசம் கிடைக்கும், எண்ணெய் கிடைக்கும். ஏற்ற காலத்துல நம்ம தேசத்துல கர்த்தர் மழையை கர்த்தர் கட்டளையிடுவார். இன்னும் பாருங்கள், உபாகமம் 11:15 சொல்லுது, மிருக ஜீவன்களுக்காக உன் வெளியிலே புல் முளைக்கும்படி செய்வேன், நீ சாப்பிட்டு திருப்தியாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த காலத்துல இஸ்ரவேலர்களுடைய பெரிய தொழில் என்ன தெரியுமா? ஆடு மேய்ப்பதுதான். ஆடுதான் அவர்கள் செல்வம், ஆடுதான் அவர்களை பணக்காரர்கள் என்று தீர்மானிக்கும், ஆடுதான் அவர்களை பிரபுக்களாக மாற்றக்கூடிய ஒரு பெரிய தொழில். ஆண்டு சொல்றார், உன் தொழிலை ஆசீர்வதிப்பேன், அல்லது உன்னை நான் பலப்படுத்துவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். எப்போ? என் வார்த்தைகளை, என் கட்டளைகளை நீ கை கொள்ளும் போது. பிரியமானவர்களை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை பலப்படுத்த வேண்டுமானால் இன்றைக்கே வேதத்திற்கு திரும்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது காரியம், வேதம் சொல்லுகிறது, கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களை நீடித்து வாழ பண்ணுகிறாராம். ஆம், ஒரு நீடிய வாழ்வு. இன்றைக்கு அநேகரால ஒரு நிலை நின்று நீடித்த வாழ்க்கைக்குள்ளே வர முடியல. காரணம், வியாதி பாதி வயதிலே கொண்டு போய் விடுகிறது. இல்லை என்று சொன்னால் அவர்கள் சொத்தை யாரோ ஒருத்தர் அதை ஆண்டு கொள்ளுகிறார். அவர் அதை குறித்து கவலைப்பட்டு பாதி வயதிலே போய் விடுகிறார்கள். இந்த பிரச்சனை எல்லாம் வேண்டான்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய கட்டளைகளை, கற்பனைகளை கை கொள்ளுங்க. அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 11:9, நீ சுதந்தரிக்க போகிற தேசத்திற்குள் பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படிக்கு கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழ்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், நீடித்த ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, நீங்க ஒருவேளை வியாதியில இருக்கலாம், பண பிரச்சனையில இருக்கலாம், போராட்டத்தில் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் கற்பனைகளை கை கொள்ளும் போது நான் உனக்கு நீடித்த வாழ்வை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், ஆண்டவற்றை எத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவரே, என் ஆயுசின் காலத்தை ஆசீர்வதியும்,
என்னை பாதியில எடுத்துக்கொள்ளாதீங்கப்பா. நான் இன்னும் கொஞ்ச நாள் இருந்து என் பிள்ளைகளை நான் பார்க்கணும், என் பேர பிள்ளைகளை பார்க்கணும், அல்லது என் பிள்ளை இன்னும் கொஞ்ச நாள் வாழணும். எத்தனை பேர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? கர்த்தர் உங்க கூட தான் பேசிக்கிட்டு இருக்கிறார். நீ என் கற்பனைகளை கைக்கொள்ள நீ திரும்பு, உன் ஆயுஷின் வருஷங்களை நான் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், நீதிமொழிகள் 4:10 என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுஷின் வருஷங்கள் பெருகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், கர்த்தரால் உங்கள் ஆயுஷின் வருஷங்கள் பெருகும். 2, 3வது காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கவனித்து அவருடைய வார்த்தைகளிலே நாம் நடக்கும் போது அவர் தம்முடைய கண்ணை நம்மேல் வைத்து நடத்துவாராம். கர்த்தருடைய கண் நம்ம மேல இருந்தா, நம்ம குடும்பத்தின் மேல இருந்தா, நம்ம பிள்ளைகள் மேல இருந்தா தவிப்பு இல்லை. அவர் பார்த்துக்கிடுவார் எல்லாத்தையும். நம்ம குடும்பத்தின் மேல இருந்தா மனுஷரால சண்டை சச்சரவு இல்லை, அவர் பார்த்துக்கிடுவார். கர்த்தருடைய கண் நம்ம ஃபேக்டரி மேல, நம்ம தொழில்கள் மேல, நம்முடைய வேலையின் மேல கர்த்தருடைய கண் இருந்தா எல்லா பிரச்சனைகளையும் அவர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தருடைய கண்கள் படுகிற இடமெல்லாம் அவர் பார்க்கிற இடமாக இருக்கிறது. வாசியுங்கள், உபாகமம் 11:12 சொல்லுகிறது, அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கமும் வருஷத்தின் முடிவும் மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேலே வைக்கப்பட்டிருக்கும் என்று கர்த்தர் சொல்றார். உங்க குடும்பத்தின் மேலே ஆண்டவருடைய கண் வேணுமா? உங்க பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கண்கள் இருக்கணுமா? உங்க தொழில் மேல கர்த்தருடைய கண்கள் இருக்கணுமா? உங்க குடும்பத்தில் எப்பொழுதும் கர்த்தர் இருக்கணுமா? உடைய வார்த்தையை நோக்கி பாருங்கள், வேதத்தை வாசித்து பாருங்கள், அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். நீதிமொழிகள் 15:3 கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, அருமையான தாயே, தகப்பனே, ஆண்டவர் அவருடைய கண்ணால உங்க குடும்பத்தை பார்க்கிறார். அதில் தீமையை அல்ல நன்மையை பார்க்கும்படி உணர்வுக்குள்ளே வாருங்கள். ஆண்டவர் என்னை பார்த்துட்டு இருக்கிறார், என் பிள்ளையை பார்க்கிறார், என்ன பார்க்கிறார் என்ற ஒரு உணர்வுக்குள்ள வாங்க. ஏன்னா அவருடைய கண் படுகிற இடமெல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். அவர் கண் பட்டாலே ஆசீர்வாதம் தான். பார்வோனின் சேனைகள் செதறி ஓடும். அவருடைய கண் பட்டால் செங்கடல் பிரியும். அவருடைய கண் பட்டால் ஒரு விடுதலை உண்டாகும். இந்த நாளிலே கர்த்தர் அதை உங்களுக்கு தந்து பூரணமாய் நடத்துவாராக. ஆண்டவருடைய கரத்திற்குள்ளே வாருங்கள். இன்று ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் உங்க வசனத்தை விட்டு, உங்க அன்பை விட்டு, உங்க பிரமாணத்தை விட்டு, உங்க கட்டளையை விட்டு, உங்க நியாயங்களை விட்டு, உங்க கற்பனைகளை விட்டு போனதுக்காக என்ன மன்னிச்சிருங்கப்பா. திரும்பவுமாக நான் உங்க இடத்துல வர்றேன், என்ன ஆசீர்வதிங்கப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லி கேட்டு பாருங்க. உங்க குடும்பத்தையே கர்த்தர் தூக்கி நிலை நிறுத்துவார். அருமையான சகோதரனே, ஜெபிப்போமா? சகோதரியை ஜெபிப்போமா? கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, உமக்கு நன்றி. இவ்வளவு நேரமாக இந்த வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளை சிந்திக்கத்தக்க அருமையான குடும்பத்துக்குள்ளே ஒரு உணர்வை நீர் ஏற்படுத்தினதுக்காக நன்றி. சகோதரன் ஆசீர்வதியும், சகோதரி ஆசீர்வதியும், இதை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதியும். அவர்கள் ஏதேதோ செய்து ஆசீர்வாதம் அல்ல, கர்த்தரை பிரியப்படுத்தி கட்டளைகளை கை கொண்டு உங்களின் நியாயங்களை கை கொண்டு வாழ்க்கையில பலப்பட உதவி செய்யுங்க. அவங்க நீடித்து வாழ உதவி செய்யுங்க. இயேசுவே, அவருக்கு ஆண்டவரே அப்பா, உங்க கண்கள் எப்பொழுதும் அவர்கள் மேலே இருக்கட்டும் ஐயா. ஆசீர்வதித்து கர்த்தர் கனம் பண்ணுவீராக. இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்க அருமையான குடும்பத்தை, அருமையான சகோதரனை, சகோதரியை ஒருமுகப்படுத்தினதுக்காக நன்றி. அவர்களை மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.